ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். சிறுகடிக்கா செல்ல அப்கமிங் ரிவ்யூ பார்க்கலாம். இன்றைக்கி சூப்பராக தான் போணுச்சு. ஆனாலும் வந்துட்டு இந்த ரோஹிணி இவங்கெல்லாம் பண்ணுற விஷயத்த பார்த்தா நமக்கே வந்து கடுப்பாகுது. நம்ம சொல்கிறது நினைக்கிறது என்னன்னா, மீனா எப்படியா கண்டிப்பாக அந்த வீட்டை விட்டு போயிடணும். போயிட்டு நீ எங்கேயாவது போயிட்டு எப்படி போறியோ போம்மா, நல்லா இருமா. முதல்ல இந்த வீட்டை விட்டு போய் எது நடந்தாலும் வீட்டில் தண்ணி வரலாம், மீனா தான் காரணம், நீ தான் காரணம், அதான் காரணம்னு சொல்லிட்டே இருக்காங்களா. எப்படியோ அந்த அவங்க செட் பண்ண ஆளுங்க வந்துட்டு வீட்டில் வந்துட்டு மந்திரத்தெலாம் போட்டு இந்த மாதிரி 2வது மருமக, அது எப்படி 2வது மருமகன்னு தெரியும்? அதான் கேட்குறேன். இது டவுட் எல்லாத்துக்குமே வரணும். உடனே உங்கள் சாமியார்னா எல்லாமே தெரியுமாம்மா உங்களுக்கு? என்னடா இது ஒரு லாஜிக்கே இல்லாமல் எடுக்கிறீங்கடா கதை அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது இவங்க பண்ணுறதெல்லாம் பார்க்குறப்ப. இந்த மாதிரி 2வது மருமகம் இருந்தால் வீட்டில் ஒரு பெரிய உயிர் போயிடும் அப்படிங்கிற மாதிரி வந்து போட்டு கொஞ்சம் அப்படியே எல்லாத்தையும் காப்பிட்டதும் மீனாக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அண்ணாமலையும் இதெல்லாம் முத்துவெல்லாம் நம்பாமல் இருக்காங்க. ஆனால் விஜய் வந்துட்டு இந்த மாதிரி போயே ஆகணும் அப்படி இப்படின்னு சொல்கிறதால வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, முத்து மீனாவும் கஷ்டப்பட்டு இந்த மாதிரி வீட்டை விட்டு போயிடலாங்க அப்படிங்கிற மாதிரி போகிறாங்க. இங்கிட்டு கடை விஷயம் அந்த விஷயம் சூப்பராக போயிட்டுருக்கேன். இங்கே இவங்க அப்போதைக்கு போகணும். ஏன்னா வந்து சிந்தாமணி போட்ட பிளான் அதானே. இவங்க 2 பேரும் இருந்தாங்கன்னா நான் வந்துட்டு அந்த வீட்டை வாங்க முடியாது. இவங்க 2 பேரும் போனால் தான் வந்துட்டு நான் வந்து வீட்டை வாங்க முடியும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்குள்ளே அவங்க வந்து வந்துட்டாங்க. அதனால் வந்துட்டு அவங்க நினைக்கிறது நடக்கும். நம்ம எதுவும் பண்ண முடியாது. டேரக்டர் அப்படி தான் எழுதி வச்சிருக்காரு. கண்டிப்பாக இவங்க 2 பேர் போங்கப்பா, நீங்கள் போயிட்டு எங்கிட்டாவது போயிட்டு நல்லா நிம்மதியாக இருங்க. பூக்கூட போட்டிருக்கியா, சூப்பராக பண்ணு. இந்த வீட்டில் இருந்தால் உனக்கு வந்துட்டு ஏதாவது பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்கும். அந்த வீடை பிடிச்ச வீடு, நீ படம் நிம்மதியாக இருந்து புள்ள குட்டி பார்த்துட்டு சூரியன் சாத்துக்கு போகிற மாதிரி சூப்பராக வந்துடுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. அதே போல் வந்துட்டு அதே மாதிரி அவங்களும் வீட்டை விட்டு வெளில வந்துட்டாங்க. அண்ணாமலையால் எதுவும் பேச முடியல. அவரும் ஏதோ சொல்லி பார்க்குறாங்க. அவங்களும் அப்புறம் ஃபஸ்ட்டு போய் அவங்க அம்மா வீட்டில் இருக்காங்க. என்ன ஆச்சு, ஏதாச்சும் என்ன வீட்டோட வந்திருக்கீங்க கேட்குறப்ப இந்த மாதிரி விஷயத்த சொல்கிறாங்களா. அவங்களும் அதை நம்புகிறாங்க. என்னக்கா ஆச்சு இந்த மாதிரி வந்துருச்சு சொல்கிற அப்படிங்கிறப்போ என்ன பண்ணுறதுனே தெரில அப்படிங்கிறாங்க. அப்புறம் மாமாவும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனாலும் அந்த சத்யாவுக்கு ஒரு காதல் போயிட்டுருக்குல, அந்த காதலால் தான் அந்த வீடு அவங்களுக்கு திரும்பி வரப்போகுது. அது எப்படிலாம் கொண்டு போகிறாங்கிறத வந்து நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.